வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்றைக்கி பசீம் ருசீமில் சூப்பர்பான இட்லி மசாலா பொடிமாஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் உங்கள் பசங்க ஸ்கூல் அல்லது காலேஜுக்கு போயிட்டு வந்த பிறகும் சரி, உங்கள் வீட்டில் பெரியவங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்த பிறகும் சரி, உடனடியாக இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நல்லா ஆறின இட்லி 5 எடுத்துக்கலாம். நீங்கள் மார்னிங் சாப்பிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இட்லியில் கூட ஈவினிங் இந்த ரெசிபி செய்யலாம். இந்த மாதிரி இட்லியை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் 15 மிளகாயை 2ஆக கிள்ளி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்ச பிறகு இது கூட ஒரு வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தண்ணி தேவைப்பட்டால் ஒரு 4 டிராப்ஸ் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. வெங்காயத்தோட ஈரப்பதத்தை பொறுத்து தண்ணி தேவைப்படாது. சம்டைம்ஸ் நான் தண்ணி இல்லாமல் தான் அரைச்சிருக்கேன். ஆனால் ஃபைனலாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கடாயில் 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு வெடித்த பிறகு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம உதுத்து வச்சிருக்க இட்லியை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணின பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இடையில கிளறி விட்டுட்டு இருக்கணும். ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடும். நல்லா சாஃப்டாக உதிரியாக இருக்கும். இது மாதிரி இன்னும் 1 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் ஆயில் சேர்க்குறவங்களா இருந்தால், ஆயில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நான் இன்றைக்கி தாளிச்சதோடு நிறுத்திக்கிறேன். ஆயில் எதுவும் சேர்க்கலை. வாவ், சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.